இந்தியா லொக்கேஷன், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இந்த லெசனில் இருந்து மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்க போகிறோம். லொக்கேஷன்னா எங்கே இருக்குது, ரிலீஃப்ன்றது ஹையஸ்ட் பாயிண்ட் எது, லோயஸ்ட் பாயிண்ட் எது, அதுதான் ரிலீஃப் சொல்கிறோம். ட்ரைனேஜ்ன்றது அந்த வாட்டருடைய பாதை. ஸோ அந்த லெசன்லேருந்து ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்றது இந்த மலை, கடல், அந்த மாதிரி அந்த விஷயத்தை தான் வந்து ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. The majestic Himalayan peak in the north, the beautiful beaches in the south and the great Indian desert in the west. ஸோ நம்மளோட இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்தர்ன் சைடு என்ன இருக்கும்னா ரொம்ப அப்படியே கம்பீரமாக நிற்கக்கூடிய ஹிமாலயன் பீக்ஸ், மவுண்டெயின்ஸ். அண்ட் சவுத்தில் என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான பீச்சஸ். வெஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் டெசர்ட் இருக்குது. அண்ட் தி பிரெத் டேக்கிங் நேஷனல் ஹெரிட்டேஜ் இந்த ஈஸ்ட் மேக்ஸ் இந்தியா ஜியோக்ரஃபிக்கலி வைப்ரண்ட், கலர்ஃபுல் அண்ட் ட்ரூலி இன்க்ரெடிபிள் இந்தியா. ஸோ ஈஸ்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஹெரிட்டேஜஸ் நிறையா இருக்குது, நேச்சுரல் ஹெரிட்டேஜஸ் நிறையா இருக்குது நம்மளோட ஈஸ்ட் சைடில். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளோட இந்தியாவுக்கு அழகான ஒரு அழகு, ஒரு இன்க்ரெடிபிளில் கொடுக்குது, ஒரு கலர்ஃபுல்லில் கொடுக்குது. ஸோ நம்ம இந்தியாவை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இது எல்லாமே வந்து ஒரு காரணம். தெர் இஸ் அ வேரிட் நேச்சர் ஆஃப் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெறும் மலைகளாவோ, இது வெறும் கடலாவோ, வெறும் ஐலாண்ட்ஸாவோ இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிசியோகிராஃபிக்ஸ் நம்ம வச்சுருக்கோம். தோ த கண்ட்ரி ஹேஸ் மெனி லேண்ட் ஃபார்ம்ஸ் பேஸ்ட் ஆன் மேஜர் டிஃப்ரென்சஸ். இட் இஸ் டிவைடட் இன்டு 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். ஸோ நம்மளோட கண்ட்ரிலன்னு பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது மலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலைகள், அதோட சின்னது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் தனித்தனியாக பிரிக்காமல் மேஜர் டிஃப்ரென்ஸ் மட்டும் வச்சு பிரிச்சுருக்காங்க. அப்படி பிரிக்கும் போது நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம இயற்கை வந்து 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. என்னெல்லாம்னா, ஒன்று ஹிமாலயன் மவுண்டெயின், ஸோ மலைகள். அடுத்து கிரேட் நார்தர்ன் பிளெயின்ஸ், வயல்வெளிகள். பிளெயின்ஸுன்றது வயல்வெளிகள். பெனின்சுலர் பிளாட்டியூன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடான பகுதி. அதாவது மலை வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்தால் அந்த மலை சொல்கிறோம், மவுண்டெயின் சொல்கிறோம். இது ரொம்ப கொஞ்சம் மலை மாதிரி ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் பட் கொஞ்சம் தாழ்வாக, ஆனால் மேலே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மேலே வந்து நம்மளால் மக்கள் வந்து வாழ முடியும். ஸோ மவுண்டெயின் மாதிரி ரொம்ப அப்படியே கூர்மையாக இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்கும் மேலே. அதுதான் பெனின்சுலர் பிளாட்டியூ சொல்கிறோம். தென் இந்தியன் டெசர்ட், கடல் டெசர்ட் இருக்குது, பாலைவனம். அண்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ்ன்றது கடலை சார்ந்த அந்த வயல், அந்த நிலப்பகுதி. அண்ட் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது தீவுகள். ஸோ இப்படி பிரிச்சுருக்காங்க, 5 பிரிச்சுருக்காங்க. பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ். ஸோ இங்கே 5 பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்திருக்கு. ஸோ இட் இஸ் 6 ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ், அதாவது நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், கன்சிஸ்ட் ஆஃப் யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் மவுண்டெயின் செயின்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ அப்படின்றது ரொம்ப சின்ன, ரொம்ப இப்போ சமீபத்தில் தான் இது உருவாச்சு அப்படின்றது மாதிரி தான் யங்கஸ்ட். லாஃப்டியஸ்ட்னா ரொம்ப அழகான, ஹைட்டான அப்படின்றது, ரொம்ப உயர்வான. மவுண்டெயின் செயின்ஸ் வந்து ஒரே ஒரு மவுண்டெயின் இது இல்லாமல் பல மவுண்டெயின்ஸ் ஒன்றா சேர்ந்த ஒரு அமைப்பு, அதுதான் வந்து நம்மளோட ஹிமாலயன் மவுண்டெயின். ஸோ உலகத்திலே மவுண்டெயின் செயின்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது நம்ம இந்தியாவில் தான். பிகாஸ் தே ஹேவ் ஃபார்ம்ட் ஒன்லி ஃபியூ மில்லியன் இயர்ஸ் எகோ. ஸோ சில மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வந்து உருவாச்சு. மற்றதெல்லாம் ரொம்ப பழங்காலத்துது. ஸோ நம்மளது யங்கஸ்ட் அண்ட் லாஃப்டியஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் ஃபார்ம்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபோல்டிங்ஸ் ஆஃப் தி எர்த் கிரஸ்ட் டியூ டு டெக்டானிக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த நம்மளுடைய ஹிமாலயன் மவுண்டன் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா இருக்கக்கூடிய அந்த பிளேட்டு சைனாவுடைய பிளேட்டுக்கு அடியில் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ 2 பிளேட்டும் ஒன்றா போய் க்ரஷ் ஆகும்போது அது அப்படியே மடிப்பாக நம்மளோட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து அப்படியே மடங்குது. ஸோ மடங்கி உயர்ந்து அப்படியே மேலே வந்து அது ஒரு மவுண்டெயினாக ஃபார்ம் ஆகுது. அதான் வந்து டெக்டானிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது மூமெண்ட்ஸ், அதுதான் டெக்டானிக் ஆக்டிவிட்டி சொல்கிறோம். இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2500 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் தி இண்டஸ் கார்ஜ் த வெஸ்ட் டு பிரம்மபுத்திரா கார்ஜ் இந்த ஈஸ்ட். ஸோ இந்த ஹிமாலயன் மவுண்டன் எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் எவ்வளோ லாங் இருக்குன்னா 2500. வெஸ்ட் பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியன் கார்ஜ் வரைக்கும் இருக்குது. ஈஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா கார்ஜ் வரைக்கும் இது இருக்குது. ஸோ வித் ஆஃப் தி நார்தர்ன் மவுண்டெயின்ஸ், அதோடைய வித் அப்படின்னா அதோடைய தடிப்பு சொல்லுவோம் இல்லை, தட் இஸ் வித்துன்னு சொல்கிறோம். ஸோ அதோடைய அந்த வித்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதா லென்த்
லென்த் பிரெத்துன்றது வேறு, இது வித்துன்றது அதோடைய தடிமம் சொல்லுவாங்கல்ல அது. ஸோ அது வந்து 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது காஷ்மீரில் பார்த்திங்கன்னா. அதுவே அருணாச்சல் பிரதேஷ் பக்கம் போய் பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் வித்து தான் அதில் இருக்கும். த பாமர் நாட் ப்ராப்பர்லி நோன் அஸ் ரூஃப் ஆஃப் தி மவுண்டன்ஸ். ஸோ பாமர் நாட்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா வேர்ல்டுடைய ரூஃப் அப்படின்னு சொல்கிறோம், கூரை அப்படின்னு சொல்கிறோம். வேர்ல்டுடைய கூரை இது அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஹிமாலயன் அண்ட் தி ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ ஹிமாலயாவுக்கும் சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய மவுண்டன்ஸ்க்கும் இதுதான் வந்து ஒரு கனெக்டிங் லிங்க் மாதிரி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. ஃப்ரம் தி பாமர் ஹிமாலயாஸ் எக்ஸ்டெண்ட் ஈஸ்ட்வர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் அன் ஆர்க் ஷேப். ஸோ பாமர்க் நாட்டிலேருந்து ஹிமாலயா, அதுக்கப்புறம் ஹிமாலயா பார்க்கும்போது ஒரு ஆர்க் ஷேப்பில் வந்து இது இருக்குது, ஈஸ்ட் பக்கமாக அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. த டேர்ம் ஹிமாலயா இஸ் டிரைவ் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். ஸோ ஹிமாலயான்ற வேர்டு வந்து சமஸ்கிருத மொழியிலேருந்து எடுத்துருக்காங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. அபோர்டுனா அழகு, கடவுள் சொல்லுவோம், தட் இஸ் அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. ஸ்னோ நிறைந்த ஒரு இடம், அதனால அது வந்து ஹிமாலயா அப்படி சொல்கிறோம். The northern mountains that functions as a great wall is grouped into 3 divisions. ஸோ இந்த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் வந்து பெரிய ஒரு செவர் மாதிரி அமைஞ்சிருக்கு நம்மளோட இந்தியாவுக்கு. இதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்து என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறோம், இன்னொன்று ஹிமாலயாஸ்ன்றோம். தேர்ட் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஆர் பர்வாச்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய 2500 கிலோமீட்டர்ஸ் நீளமாக இருக்கக்கூடிய இந்த மலையை வந்து 3ஆக பிரித்து எடுக்கிறோம், ஈஸியாக நம்மளுக்கு வந்து இது பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துலாம். 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஒன்று டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொன்னாலும் டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ நம்மளுடைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய அந்த சைடு. இட் லைஸ் டு த நார்த் ஆஃப் தி கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். ஸோ கிரேட் ஹிமாலய ரேஞ்சுடைய நார்தன் சைடு தான் வந்து இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இருக்குது. இட் லைஸ் இன் ஜம்மு காஷ்மீர். ஸோ இது எங்கே இருக்குது, இந்த டிரான்ஸ் ஹிமாலயோட பொசிஷன் எங்கே ஆக்சுவலான்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேயும் டிபெட்டியன் பிளாட்டியூலையும் இருக்குது. As its aerial extent is more in Tibet, it is also known as Tibetan mountain. ஸோ இந்த டிபெட் அப்படிங்கிற இடத்துல இதோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. கணக்கெடுத்து பார்க்கும்போது அந்த டிபெட்டியன் பிளாட்டியூவில் தான் அதிகமாக இதோடைய பரவல் இருக்குது. அதனால் இதை டிபெட்டியன் ஹிமாலயாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், டிபெட்டியன் ஹிமாலயாஸ் எல்லாமே ஒன்று தான். The Trans Himalayas are about 40 km wide in its eastern side. ஸோ ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா 40 கிலோமீட்டர்ஸ் வைடு வந்து இது இருக்குது. அண்ட் அபவுட் 225 கிலோமீட்டர்ஸ் வைடு இன் இட்ஸ் சென்ட்ரல் பார்ட். இது சென்ட்ரல் பார்ட்டில் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா 225 கிலோமீட்டர்ஸ் வைடு தான் இது இருக்குது. இது கண்டெயின் த தெத்திஸ் செடிமெண்ட்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா செடிமெண்டேஷன்ஸ். செடிமெண்ட் வந்து அப்படியே ஒன்று மேலே ஒன்று படிஞ்சு வரும் இல்லையா, அதை செடிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தெத்திஸுடைய செடிமெண்ட்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்குது. த ராக்ஸ் ஆஃப் திஸ் ரீஜன்ஸ் கண்டெயின் ஃபாசில்ஸ் பியரிங் மெரைன் செடிமெண்ட்ஸ். ஸோ ஃபாசில்ஸ் அப்படின்றது அந்த உயிரினத்துடைய அடையாளம், அதான் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபாசில்ஸ் இருக்குது. எதுடைய ஃபாசில்ஸ் இதில் இருக்குது இந்த ராக்கில் அப்படின்னா மெரைன் செடிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது கடல்வாழ் உயிரினங்கள் தான் மெரைன் சொல்லுவோம். ஸோ அந்த மெரைனுடைய அந்த ஃபாசில்ஸ் வந்து இங்கே இருக்குன்னா அப்போ ஒருவேளை இது வந்து ஒரு காலத்தில் கடலாக இருந்திருக்கலாம், பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கடல் இருந்த ஒரு இடமா கூட அங்கே இருந்திருக்கலாம். விச் ஆர் அண்டர்லைன் பை ட்ரெஷரி கிரானைட். ஸோ இது இந்த ஃபாசில்ஸ், இந்த அடையாளங்கள் இந்த இடத்துல இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளம் வந்து எங்கே இருக்குது, என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஷரி கிரானைட்ஸாக வந்து அது அமைஞ்சிருக்கு. இட் ஹாஸ் பார்ட்லி மெட்டமார்ஃபைஸ்டு செடிமெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் த கோர் ஆஃப் தி ஹிமாலயன் ஆக்சஸ். ஸோ இதில் ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டமார்ஃபைஸ்டு செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஹிமாலயன் ஆக்சஸுடைய கோராக இது வந்து இருக்குது. த ப்ராமினன்ட் ரேஞ்சஸ் ஆஃப் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸுடைய ரேஞ்சஸ் என்னென்ன இருக்குது, அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலைகள் என்னவாலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்கர், லடாக், கைலாஷ், காரக்கோரம். இந்த 4 ரேஞ்சஸ் வந்து இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்குது. பெரிய பெரிய ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த மலைகளுடைய பெயர்கள் வந்து சொல்கிறாங்க, ரேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஜஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் காரக்கோரம். தென் அடுத்து ஹிமாலயாஸ் என்ன இருக்குது அப்படின்னா இது கான்ஸ்டிடியூட்ஸ் த கோர் பார்ட் ஆஃப் நார்தர்ன் மவுண்டைன். ஸோ நார்தர்ன் மவுண்டனுடைய ஒரு மெயினான இடத்துல வந்து இந்த ஹிமாலயாஸ் இருக்குது. இட் இஸ் அ யங் ஃபோல்டு மவுண்டன். ஏற்கனவே சொன்ன மடிப்பாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் சில மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் இது உருவாயிருக்கு. அதனால் இது வந்து யங் ஃபோல்டு மவுண்டன் அப்படின்னு சொல்கிறோம் ஹிமாலயாஸ். இட் வாஸ் ஃபார்ம்ட் பை தி மூமெண்ட் ஆஃப் அங்காரா லேண்ட்மாஸ் இன் தி நார்த் அண்ட் கோண்ட்வானா லேண்ட்மாஸ் இன் தி சவுத். ஸோ நார்த் பக்கம், அதாவது அந்த சைனாவுடைய அந்த பிளேட் வந்து அங்காரா சொல்கிறோம். அந்த அங்காரா லேண்ட்மாஸ் நார்த் பக்கமும் கோண்ட்வானா லேண்ட்மாஸ் வந்து சவுத் பக்கமும் ரெண்டும் போய் ஒன்றா
முட்டி மோதி இருக்கும்போது நம்மளுடைய ஹிமாலயாஸ் இருக்கிற இடத்த அப்படியே ரெண்டும் ஒன்றா க்ரஷ் ஆகும்போது இது அப்படியே மடிப்பாக அப்படியே மேலே உயர்ந்து வருது. அதான் வந்து நம்ம ஹிமாலயாஸ் சொல்கிறோம். The Tethys Sea found between these two land masses was uplifted by the compression. ஸோ இதுக்கு நடுவில் இந்த ரெண்டு பிளேட்டும் நவுந்து ஒன்றா வந்து க்ரஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே தெத்திஸ் சி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்து இப்படி வரும்போது இந்த தெத்திஸ் சி என்னாச்சுன்னா அப்படியே மல்லமாக இந்த ரெண்டு லேண்ட் மாசையும் கொஞ்சம் அப்படியே மேலே தூக்கி விட்டுருக்கு. ஸோ கம்ப்ரெஸ் ஆகிருக்கு. அந்த ரிசல்டன்ட் லேண்ட்ஃபார்ம் வாஸ் தி ஹிமாலயாஸ். ஸோ அப்படி தான் இந்த ஹிமாலயாஸ் அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி வந்து உருவாயிருக்கு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ரேஞ்சஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸில் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. அதில் மெயின் டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் ஹிமாலயா, லெஸர் ஹிமாலயா, ஷிவாலிக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஜென்ரலாக மலைகளில் எத்தனை டிவிஷன்ஸ் பார்த்தோம். இப்போ இது வந்து ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ். ஸோ ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஹிமாலயாஸ், லெஸர் ஹிமாலயாஸ், ஷிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பிரிச்சிருக்காங்க. இந்த ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பீக்ஸ், அதாவது உயர்வாக இருக்கக்கூடிய அந்த மலைகள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மவுண்ட் எவரெஸ்ட். அதோடைய ஹைட் பார்த்திங்கன்னா 8,848. ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு 8848 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா மவுண்ட் K2 ஆர் காட்வின் ஆஸ்டின். இது வந்து வேர்ல்ட் செகண்ட் ஹையஸ்ட் பீக் இது சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியாவில் இருக்குது. 8,611 மீட்டர்ஸ் இது. கஞ்சன்ஜங்கா இந்தியாவில் இருக்குது. 8598. மக்காலு நேபாள் 8,481. டவுலகிரி, ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் நங்கா பார்பட், அன்னபூர்ணா, நந்தாதேவி, காமட், நம்சா பார்வா, குர்லா, மண்டாட்டா. ஸோ இதில் எது நேபாளில் இருக்குது எது இந்தியாவில் இருக்குன்னு தனியாக பிரித்து வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் பீக் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாஸ்ட் லோயஸ்ட் நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய அந்த 3 டிவிஷன்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது டிரான்ஸ் ஹிமாலயாஸ், நெக்ஸ்ட் என்ன பார்த்தா பர்வாச்சல் பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ்லேயே 3 பிரிச்சிருக்காங்க. அதுதான் கிரேட்டர் ஹிமாலயா, லெஸர் ஹிமாலயா, ஷிவாலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். தென் கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாத்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரைஸ் அப்ரப்ட்லி லைக் அ வால் நார்த் ஆஃப் தி லெஸர் ஹிமாலயாஸ். ஸோ லெஸர் ஹிமாலயாஸ்க்கு அப்படியே செவர் எத்தனை மாதிரி இந்த ஒரு கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரி வந்து இருக்குது. இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் அபவுட் 25 கிலோமீட்டர்ஸ் வைட். ஸோ இதோடைய அந்த வித் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆவரேஜ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6,000 மீட்டர்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மவுண்டன்ஸுடைய ஹையஸ்ட் இது கணக்கெடுத்து பார்க்கும்போது 6,000 மீட்டர் வரைக்கும் அது ஹைட் இருக்குது. கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ்ஸ் லெஸர் ரெயின்ஃபால் as compared to the lesser Himalayas. ஸோ லெஸர் ஹிமாலயா விட கிரேட்டர் ஹிமாலயாவுக்கு வந்து ரெயின்ஃபால் குறைவு. எதோட கம்பேர் பண்ணும்போது மற்ற 2 மவுண்டனோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபிசிக்கல் வெதரிங் இஸ் லெஸ் எஃபெக்டிவ் ஓவர் தி கிரேட்டர் ஹிமாலயாஸ் as compared to the other ranges. ஸோ ஃபிசிக்கல் வெதரிங்கோட மழை, வெயில், குளிர் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மற்ற 2 இந்த லெஸர் ஹிமாலயாஸ்க்கும் சிவாலிக்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இதோடைய எஃபெக்ட் வந்து இது எஃபெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் தி லூஃபி பீக்ஸ் ஆஃப் ஹிமாலயன் லொக்கேட்டட் இன் திஸ் ரேஞ்ச். ஸோ பெரிய ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய எல்லா பீக்ஸும் வந்து எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாத்ரியில் தான் இருக்குது. The notable ones are, ஸோ இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது என்னென்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் 8,848 மீட்டர் அண்ட் கஞ்சன்ஜங்கா 8,586 மீட்டர் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ இந்த மெயினாக இந்த 2 பீக்ஸ் சொல்கிறாங்க. இது ரெண்டும் எங்கே இருக்குன்னா கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருக்குது, அதாவது ஹிமாத்ரியில் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்டும் கஞ்சன்ஜங்காவும். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் நேபாள் அண்ட் கஞ்சன்ஜங்கா இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் நேபாள் அண்ட் சிக்கிம். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னா நேபாளில் இருக்குது, கஞ்சன்ஜங்கா வந்து நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் இடையில இருக்குது, அதான் வந்து கஞ்சன்ஜங்கா. திஸ் ரேஞ்ச் இஸ் த மோஸ்ட் கண்டினியூஸ் ஆஃப் ஆல் ரேஞ்சஸ். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கும், நடுவில் பிரேக் இல்லாமல் அப்படியே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ரேஞ்சஸ்ன்றது பக்கத்தில் அப்படியே மலைகளாக இருக்கிறது தான் ரேஞ்சஸ் சொல்கிறோம். ஸோ இதில் எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் கண்டினியூஸாக மலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இட் இஸ் ரீஜன் ஆஃப் பர்மனன்ட் ஸ்னோ கவர். ஸோ இங்கே அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக எப்போ போனாலும் இந்த இடத்துல ஸ்னோ கவர் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மலையை வந்து வெறும் ஒயிட்டாக தான் தெரியும். ஸோ இட் ஹாஸ் மெனி கிளேசியர்ஸ். அதனாலேயே இங்கே வந்து நிறைய கிளேஷியர்ஸ் இருக்கும். கிளேஷியர்ஸ்ன்றது என்னென்னா ஐஸில் இருக்கக்கூடிய ஆறுகள், அதை தான் வந்து கிளேஷியர் சொல்கிறோம். ஸோ என்னெல்லாம் கிளேஷியர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சன், இந்த மூணு கிளேஷியர்ஸ் வந்து இந்த ஹிமாத்ரியில் இருக்குது. தென் லெஸர் ஹிமாலயாஸ் பற்றி பார்க்கலாம். லெஸர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாச்சல், அது ஹிமாத்ரி, இது ஹிமாச்சல். இந்த மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ் இது எங்கே இருக்குன்னா ஹிமாலயாஸுடைய நடுவில் இருக்குது. ஹைட் இது வந்து 3,700லேருந்து 4,500 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். அது வந்து 6,000 மீட்டர்ஸ்க்கு மேலே பார்த்தோம். ஸோ இது வந்து 3,700லேருந்து 4,500 வரைக்கும். அண்ட் வேரிஸ் அப் டு 80 கிலோமீட்டர்ஸ். இங்கே 80 கிலோமீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அங்கே
25 kilometers width சொல்லியிருக்காங்க. The major rocks of this range are slate. ஸோ இந்த ராக்ஸில் என்னெல்லாம் இருக்கும் ரேஞ்சில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டு, லைம்ஸ்டோனு, குவாட்ஸைட் இருக்கும். ஸ்லேட் லைம்ஸ்டோன்றது அந்த சுண்ணாம்புலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான குவாலிட்டி. This region is subjected to extensive erosion due to heavy rainfall, deforestation, urbanization. ஸோ இந்த ஹிமாச்சலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எரோஷன்ஸ் இருக்கும். எரோஷன்னா அடிச்சுட்டு போயிடுது, தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுது, காற்றுல அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய இதில் நடக்கும். ஸோ டீஃபாரஸ்டேஷன் வந்து மலைகளெல்லாம் வந்து காடுகளெல்லாம் தான் வந்து நம்ம அழிக்கும் போது தட் இஸ் டீஃபாரஸ்டேஷன். அர்பனைசேஷன்ன்றது அங்கே நிறைய சிட்டிஸ் பில்டிங்ஸ் எல்லாம் வர்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல எரோஷன்ஸ் வந்து நிறைய நடக்குது, அடித்து செல்லப்படுறது நிறைய இடத்துல நடக்குது. Pirpanjal, Dhaulagar, Mahabharat are the mountain ranges found in this part. ஸோ இந்த 3 மெயின் ரேஞ்சஸ் வந்து இங்கே இருக்குது. அங்கே மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா பார்த்தோம், இங்கே பிர்பாஞ்சல், தௌலாகார், மகாபாரத் இருக்குது. மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ஆர் லொக்கேட்டட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னென்னு அங்கே ஹில் ஸ்டேஷன்ஸ் கொடுக்கல, இங்கே ஹில் ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய பில்டிங்ஸ்லாம் ஏற்கனவே கட்டியிருக்கோம். ஆர்கனைசேஷன்ற ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷிம்லா, முசௌரி, நைனிட்டல், அல்மோரா, ராணிகெட் அண்ட் டார்ஜிலிங். ஸோ இது எல்லாமே இந்த எல்லா ஹில் ஸ்டேஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஷிவாலிக்ஸ் ஆர் அவுட்டர் ஹிமாலயாஸ். ஸோ இது கீழே இருக்கக்கூடிய ஹிமாலயாஸுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, 3rd ஸ்டெப்பு. ஸோ ஷிவாலிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷிவாலிக்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் டு அஸ்ஸாம். ஸோ ஜம்மு காஷ்மீர்லேருந்து தொடங்கி அஸ்ஸாம் வரைக்கும் இது அப்படியே தொடர்ந்து இருக்கும். இட் இஸ் பார்ட்லி மேட் அப் ஆஃப் டீப்ரஸ் ப்ராட் பை தி ஹிமாலயன் ரிவர். ஸோ இதில் கொஞ்சம் மவுண்டெயின் பார்த்திங்கன்னா எதால் செய்யப்பட்டிருக்குன்னா இந்த ஹிமாலயன் ரிவரில் அடித்து வரக்கூடிய எல்லா குப்பைகள், கூலைகள்லாம் இருக்கும்ல பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் அடிச்சுட்டு வருமா, அதில் தான் இந்த மவுண்டெயின் வந்து உருவாயிருக்கு. The altitude varying between 900 to 1100 meters. ஸோ இதோடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 900லேருந்து 1100 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இதோடைய எலிவேஷன், அதாவது அந்த சரிவு சாய்வாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதோடைய எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னா 1300 மீட்டர்ஸ் வந்து இதோடைய எலிவேஷன் இருக்கும். The width of the Himalayas varies from 10 kilometers in the east to 50 kilometers in the west. ஸோ அதோடைய தடிமம் எவ்வளோ இருக்கும்னா ஈஸ்ட் பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் இருக்கும், வெஸ்ட் பக்கம் வந்தால் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இட் இஸ் மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ட்ரெயின். ஸோ இது கண்டினியூஸாக இருக்காது, அங்கங்கே பிரேக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்படியே பிரேக் இருந்து ஆனாலும் தொடர்ச்சியாக இருக்குது. ஹிமாலயாஸில் தொடங்கி அஸ்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியாக இது இருக்குது. ஆனால் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. அங்கங்கே அப்படியே கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், மறுபடியும் ஒரு மவுண்டைன் ஃபார்ம் ஆகிடும், கொஞ்சம் இல்லாமல் இருக்கும், அகெயின் மவுண்டைன் ஃபார்ம் ஆகிட்ருக்கும். அதனால தான் வந்து இது டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The longitudinal valley found between the Shivaliks and the lesser Himalayas are called duns. ஸோ இப்போது இந்த லெசர் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாச்சலுக்கும் இந்த ஷிவாலிக்ஸ்க்கும் நடுவில் ஒரு வேலி இருக்கும், அதாவது பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வெஸ்ட் பக்கமாக இருந்தால் டன்ஸ்ன்னு சொல்கிறோம், ஈஸ்ட் பக்கமாக இருந்தால் சொன்னால் டுவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் தி ஐடியல் சைட்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி செட்டில்மெண்ட்ஸ் இன் திஸ் ரீஜன். ஸோ இந்த மலைவாழ் மக்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த மலையில் வாழக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ், அவருடைய வீடுகள் எல்லாம் எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா இந்த பள்ளத்தாக்கில் தான் அமைச்சிருப்பாங்க. வெஸ்ட் பக்கம் போனால் டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஈஸ்ட் பக்கம் வந்து டுவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பர்வாச்சல் ஹில்ஸை பார்க்கலாம். பர்வாச்சல் வந்து இப்போ மெயின் டிவிஷனுடைய 3rd பார்ட், ஓகேங்களா. ஸோ தீஸ் ஆர் தி ஈஸ்டர்ன் ஆஃப் ஷூட் ஆஃப் ஹிமாலயா. ஸோ ஈஸ்ட் பக்கமாக இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் தான் வந்து பர்வாச்சல் ஹில்ஸ். இட் எக்ஸ்டென்ஸ் இன் தி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது, மிசோரம், மணிப்பூர், அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த பர்வாச்சல் ஹில்ஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் அலாங் தி பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மியான்மர். ஸோ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பர்வாச்சல் ஹில்ஸ் இருக்குது. வல் அதர்ஸ் ஆர் இன்சைட் இந்தியா. ஸோ மற்ற அந்த 2 இதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும், இது மட்டும்தான் பார்டரில் இருக்குது. டாஃப்லா ஹில், அபோர், மிஷ்மி, பட்கை, நாகா, மணிப்பூர், மிசோ, திரிபுரா, மிக்கிர், கரோ, காசி, ஜைன்டியா ஆர் தி ஹில்ஸ் விச் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் பர்வாச்சல் ஹில்ஸ். ஸோ இந்த எல்லா மலைகளும் சேர்ந்தது தான் பர்வாச்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாங்கிடியூடல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸுடைய அந்த லாங்கிடியூடல் டிவிஷன் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது நீளமாக இருக்கக்கூடிய அந்த டிவிஷன்ஸ் என்னெல்லான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், ஹிமாலயாஸ் அப்படின்னு சொன்னோம். காஷ்மீர், பஞ்சாப். ஸோ அப்படியே அந்த வெஸ்ட் பக்கம் அப்படியே நம்ம மேலேருந்து வரணும். காஷ்மீர், அடுத்து பஞ்சாப் இருக்குது. அதில் ஹிமாலயாஸ் என்னன்னா இதில் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ்க்கும் சட்லஜுக்கும் நடுவில் இந்த ஒரு ஹிமாலயாஸ் வந்து இருக்குது.
அடுத்து கியூமாவோன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா சட்லஜுக்கும் காலி அப்படிங்கிற ரிவருக்கும் நடுவில் இருக்குது. இது எல்லாமே மேப் எடுத்து பார்த்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சென்ட்ரல் நேபாள் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா காலி அப்படிங்கிற ரிவருக்கும் டிஸ்டா அப்படிங்கிற ரிவருக்கும் நடுவில் இருக்கிறத வந்து சென்ட்ரல் நேபாள் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து அசாம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குன்னா டிஸ்டாலேருந்து டிஹாங் அப்படிங்கிற ரிவருக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து ஆசாம் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ அந்த ரிவருடைய நேம் பார்த்திங்கன்னா இண்டஸ், சட்லஜ், காலி, டிஸ்டா, டிஹாங் இந்த 5 ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ஒன்று பக்கத்தில் ஒன்று போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பேர் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸுடைய முக்கியத்துவம் என்ன, நம்மளோட நாட்டுக்கு இது என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஹிமாலயாஸ் பிளாக்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் பக்கமாக வரக்கூடிய அந்த விண்டை வந்து பிளாக் பண்ணி நமக்கு நல்ல ஒரு மழையை கொடுக்குறது இந்த ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால தான். மெயினாக நார்த் இந்தியாவுக்கு நல்ல மழையை கொடுக்குது. இட் ஃபார்ம்ஸ் அ நேஷனல் பேரியர் டு தி சப்கான்டினென்ட். ஸோ நம்ம இந்தியாவை வந்து சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் கண்ட்ரீஸ்லாம் சேர்த்து சப்கான்டினென்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்கான்டினென்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நமக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இயற்கையாக பவுண்ட்ரி இருக்குது, நம்ம பவுண்ட்ரியே போட வேணாம் அப்படின்னா அது ஹிமாலயாஸ் தான். இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் மெனி பெரினியல் ரிவர்ஸ். பெரினியல் ரிவர்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக அதில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது வற்றாத ஆறுகள் சொல்லுவோம். ஸோ அந்த வற்றாத ஆறுகளுக்கு தேவையான தண்ணி வந்து இந்த ஹிமாலயாஸில் தான் உருவாகுது. எந்தெந்த ரிவருக்குன்னு பார்த்திங்கன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா இதுக்கெல்லாம் தண்ணி எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயாஸ்லேருந்து தான் வருது. த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் பேரடைஸ் ஆஃப் டூரிஸ்ட் டியூ டு இட்ஸ் நேச்சுரல் பியூட்டி. ஸோ நம்மளுடைய மவுண்டெயினை வந்து டூரிஸ்ட் போகணுமா, சொர்க்கத்தினுடைய டூரிஸ்ட் பேரடைஸ்ன்றது டூரிஸ்ட் சொர்க்கம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ டூரிஸ்ட்டுக்கு உண்டான ஒரு சொர்க்கம் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆர் பில்கிரிம் சென்டர்ஸ் லைக் அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள் ஆர் சிச்சுவேட்டட் ஹியர். ஸோ இந்த பில்கிரிம்ன்றது கடவுள் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது கோவில்கள் சொல்லுவோமா, அதுதான் வந்து பில்கிரிம் சொல்கிறோம். ஸோ இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த காடுகள்லேருந்து தேவையான மெட்டீரியல்ஸை எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி நம்பி இருக்குன்னா அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்லாம் இந்த ஹிமாலயாஸ்லேருந்து தான் வந்து கிடைக்குது. இப்போது நிறைய வுட்டு, ஃப்ரூட்ஸு, மெடிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் இது ப்ரொவைட் பண்ணுது. இட் ப்ரிவென்ட்ஸ் தி கோல்ட் விண்ட் ப்ளோயிங் ஃப்ரம் தி சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இந்தியா ஃப்ரம் சிவியர் கோல்ட். ஸோ சென்ட்ரல் ஏஷியாந்து வரக்கூடிய ரொம்ப சில்லான கோல்டை வந்து இது தடுத்து நிறுத்த ரிட்டன் அவங்களுக்கே கொடுக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளை இந்தியாவை வந்து ரொம்ப கோல்டு ஆகாமல் நம்மளை வந்து பத்திரமா பாதுகாக்கிறது இந்த ஹிமாலயாஸ் தான். ஹிமாலயாஸ் ஆர் ரினவுண்ட் ஃபார் அ ரிச் பயோடைவர்சிட்டி. ஸோ நம்மளுடைய ஹிமாலயாஸில் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பயோடைவர்சிட்டி அப்படின்றது எல்லாமே சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு இடத்த வந்து பயோடைவர்சிட்டி சொல்கிறோம். ஸோ அது ரொம்ப ரிச்சான ஒரு நேச்சுரல் லிவிங் பீங்ஸை வந்து உயிரோடு உயிரினங்களை வந்து அது வச்சிட்ருக்கோம் ஹிமாலயாஸ். ஸோ தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஃபிசியோகிராஃபி டிவிஷனை வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.